ilaha illallah, la ilaha illallah Muhammadur anta tatlu bainana fil kawakibi kal budur bal wa ashrafu minhu ya sayyidi khairan nabi, la ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah Muhammadur Rasulullah. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து நஹலில் அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே கடலை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார். மனித சமுதாயம் அறியாத பல ரகசியங்களின் உறைவிடமாக கடல் அமைந்திருக்கிறது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு பல்வேறு கோணங்களிலே சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களிலே கடலை பற்றி சொல்கிறான். மரஜல் பஹ்ரைனி யல்தகியானி பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், இரண்டு கடல்கள் சந்திக்கிறது. ஒன்று தித்திப்பான நீர். கடல் தண்ணீர் சொன்னாலே உப்பு தண்ணீர் நம்ம நினைச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், கடலிலே இப்படியும் இருக்கிறது தித்திப்பான நீர். இன்னொன்று ஆதா மில்ஹுன் உஜாஜ், ஓர்க்கக்கூடிய கடுமையான உப்பு நீர். ஓ பைனஹுமா பர்ஸகுன், ரெண்டுக்கும் மத்தியிலே ஒரு தடை இருக்கிறது, ரெண்டு சேராது. இரண்டு தண்ணீர் இருக்கும், ரொம்ப தித்திப்பான இனிப்பான நீர், இன்னொன்று கடுமையான உப்பு, ஆனா ரெண்டும் சேராது. இப்படி எங்கெல்லாம் கடல் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து கண்டுபிடித்தது 19ஆம் நூற்றாண்டில் தான். ஆனால் கடலையே பார்க்காத கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடலினுடைய ஆத்மார்த்தமான இந்த நிலையை பற்றி சொன்னார். அதனாலே சமீப காலத்தில் கடல் சம்பந்தப்பட்ட ஆய்விலே மிகப்பெரிய ஒரு விற்பனரான மாரிஸ் புகைல் அவர்கள் இது சம்பந்தப்பட்ட ஆய்விலே பார்த்து இப்படி ஒரு நூல் இதுவரை உலகத்தில் சொல்லப்பட்டதே இல்லை, இந்த அதிசயத்தை இந்த விவரத்தை உலகத்தில் முதலாக காட்டிய பெருநூல் குர்ஆன் ஷரீஃப் தான் என்று அதன் காரணத்தினாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உண்மையான பெருமக்களே, கடல் என்பது ரகசியங்களின் உலகம் என்று சொல்ல வேண்டும். இன்னும் அறியப்படாத எத்தனையோ ரகசியங்கள் கடலிலே இருக்கிறது. பர்முடா ட்ரையாங்கிள்ங்கறாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பர்முடா ட்ரையாங்கிள், அதாவது அமெரிக்காவினுடைய அட்லாண்டிக் தென்பகுதியில் ஒரு கடல் இருக்குது. இந்த பர்முடா ட்ரையாங்கிள்ங்கிறது இருக்குது, ஒரு விமானம் கடந்து செல்ல முடியாது, ஒரு கப்பல் அதை கடந்து செல்ல முடியாது. இன்றும் கூட அந்த இடத்தை ஒரு விமானம் கடந்து செல்ல முடியாது. இன்றும் கூட அந்த இடத்தை ஒரு கப்பல் கடந்து செல்ல முடியாது. எவ்வளவோ கப்பல்களை அந்த இடம் விழுங்கி இருக்கிறது, எவ்வளவோ விமானங்களை உள்வாங்கி இருக்கிறது. என்ன காரணம்? காரணங்களை சொல்கிறார்கள், இன்னும் தீர்க்கமாக அது அறியப்படவில்லை, இன்னும் தீர்க்கமாக அது தெரியப்படவில்லை. பெருமக்களே, மனித வாழ்க்கையிலே மனிதன் வாழக்கூடிய இந்த மொத்த நிலங்களிலே 74% கடல் பகுதி தான். 74%, 26% தான் நம்ம வாழக்கூடிய மொத்த உலகமும் சேர்ந்து 26 தான். ஆனால் மீதி உள்ள கரை பகுதி 26, மீதி 74 பகுதி கடல் பகுதி தான். மனித பகுதிகளை விட இந்த பகுதியிலே வாழக்கூடியவைகளும் கடலிலே வாழக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமானது. அதனால கடலை பற்றி உண்டான அந்த ரகசியங்கள் என்பது சாதாரணமானது. இன்னும் சொல்ல போனால் இந்த பூமியினுடைய வளங்களுக்கு அடிப்படையே கடல் தான். பூமியினுடைய வளங்களுக்கு அடிப்படையே கடல் தான். இன்றைய விஞ்ஞான உலகம் கூட ஒப்புக்கொள்கிறது. மழை பொழிகிறது எப்படிங்க? கடல்ல இருந்து தண்ணி நீராவி அப்படி மேல போய் அங்க போய் ரொம்ப கெட்டியா தண்ணி பொழுது அப்படின்னு சொல்லுது இல்லையா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அலம் தரா அன்னல்லாஹ யுஜ்ஜி ஸஹாபன் சும்ம யுஅல்லிஃபு பைனஹு சும்ம யஜஅஹு ருகாமா ஃபதரல் வதக யഖ்ருஜ் மின் খিলাலிஹி. வான் மண்டலத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அப்படி பொழிய செய்கிறான். பூமியிலிருந்து நல்ல தண்ணீரை மாத்திரம் அது உறிஞ்சிக்கொண்டு அதற்கு பிறகு மேகக்கூட்டங்களிலே அது வைத்துக் கொண்டு பிறகு அது பூமிக்கு செழிப்பான தண்ணீரை தருகிறது. அப்படியானால் இந்த பூமி கடல் பகுதி அல்லாத இந்த கரை பகுதி வாழ்வதற்கு அடிப்படையும் கூட கடல் தான். இது செழிப்பா இருக்கணுமானா அதற்கும் அடிப்படையானது கடல் தான். பெருமக்களே, மழையினுடைய தேவை என்பது சாதாரணமானது அல்ல. பூமியினுடைய ஹயாத்தை அதை கொண்டுதான்.
பூமியினுடைய வாழ்வே அதை கொண்டுதான் என்று சொல்லும் பொழுது உலகத்தினுடைய எவ்வளவு தண்ணீர்கள் இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா மான் முபாரக்கா பரக்கத்தான தண்ணீராக அல்லாஹு தஆலா மழையைத்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா கடலை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதே போல கடலிலே கப்பல்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வஆயத்துல் லஹும் அன்னா ஹமல்னா துர்ரிய்யதஹும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன். யாசீன்ல ஓதனம் இல்லையாங்க, வஆயத்துல் லஹும் அன்னா ஹமல்னா துர்ரிய்யதஹும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நிரப்பப்பட்ட கப்பல்களிலே, நிரப்பப்பட்ட கப்பல்களில் செல்லக்கூடிய சுமந்து செல்லக்கூடிய கப்பல்ல உள்ள ஒரு பெரிய இரும்பு பாலத்தை எடுத்து போட்டு அதுக்குள்ள விழுந்து அப்படியே மூழ்கிறோம். ஆனால் அவ்வளவு டன் கணக்கிலே சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான அவ்வளவு பெரிய சுமைகளை சுமந்து கொண்டு அந்த கப்பல் செல்கிறதே, சிந்திப்பவர்களுக்கு இதிலே படிப்பினை இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் தஆலா கேட்கிறான் அதை, வலகுல் ஜவாரில் முன்ஷஆத்து ஃபில் பஹரி கல்லைலாம் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். அருள் வரை சொல்லும், மலைகள் போல் உயர்ந்து நிற்கக்கூடிய கப்பல்கள், மலைகளை போல உயர்ந்து நிற்கக்கூடிய கப்பல்கள். கப்பல்ல எப்படி கப்பல்லாம் இருக்குது தெரியுமா பெருமக்கள்? 94 கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரத்தில் 2000 பேர் கிட்டத்தட்ட கப்பல்ல பயணம். பெரிய ஒரு விளையாட்டு மைதானம், இன்னும் நினைத்து பார்த்தாலும் அதிசயிக்கத்தக்க ஒரு பயணம் அது. அதாவது ஒரு 2000 பேர் சேர்ந்து பந்து விளையாடக்கூடிய மைதானம். அங்கதான் நாங்க 5 வக்து ஜமாத்தா தொழுகிற இடம் அது. காலையிலும் மாலையிலும் அந்த இடத்திலே மக்கள் எவ்வளவு எல்லாரும் மேல வந்துருவாங்க. ஏன்னா சூரியன் உதயமாகுவதை பார்ப்பதும் மறைவதை பார்ப்பதும் இருக்கிறதே அற்புதமான காட்சியாக இருக்கும் என்பது மாத்திரமல்ல, மாலை நேரங்களிலே எந்த பகுதியிலே சூரியன் மறையக்கூடிய அந்த இடங்களிலே வாழக்கூடிய அந்த மீன்கள் துள்ளி குதிக்கக்கூடிய அந்த அழகு இருக்கிறதே அவ்வளவு அழகா இருக்கும். அது எந்த மீன்கள் அந்த பகுதியில் அதிகமா வாழுதுங்கிறது அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதனாலே கடலினுடைய அந்த நிலைவாழ் என்பது ஒரு அதிசயிக்கத்தக்கது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிரப்பப்பட்ட கப்பல்கள். கப்பலை முதல்ல செய்தவங்க நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே, வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா. அல்லாஹ் சொன்னான், நம்முடைய கண்காணிப்பில் ஹஜ்ரத் நூஹ் அவர்களை நீங்கள் கப்பலை கட்டுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான், கப்பலை கட்டுப்படி அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, நம்முடைய கண்காணிப்பிலே அதனுடைய கூர்முனை இப்படி இருக்க வேண்டும், அதனுடைய உள்தன்மை இப்படி இருக்க வேண்டும், அதனுடைய வெளிப்பகுதி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வஹ்யை கொண்டு ஹஜ்ரத் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு முதலாக கப்பல் கட்ட செய்தான் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கும். அப்படிப்பட்ட அந்த கப்பல்களுடைய சங்கமங்களாக கடல் அமைந்திருக்கிறது. எவ்வளவு சரக்குகள் எங்கிருந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு டன் கணக்கிலே. நாம் அந்த ஹஜ்ஜில இருந்து கப்பல்ல வர்ற நேரத்தில் கொண்ட பெட்டி இன்னும் இருக்குது. ஒரு ஊட்டு சாமான மொத்தமா உள்ள வச்சிடலாம், அவ்வளவு பெரிய பெட்டி. அதனால டன் கணக்கில் ஏற்றக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலைப்பாடுடையதாக அந்த கப்பல்கள் சுமந்து செல்கிறது. இதில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல பெட்ரோலுடைய உற்பத்தியின் அதிகமான கிணறுகள் இருப்பது கடல்ல தான். பெட்ரோலுடைய கிணறுகள் படித்தவர்கள் ஆய்ந்தவர்கள் நாங்கள் தெரிந்திருக்கலாம். பெட்ரோலுடைய கிணறுகள் அந்த புருனைக்கு சென்றிருந்த நேரத்தில் அந்த கடல் பகுதியில் பெட்ரோல் எடுக்கக்கூடிய கிணறுகளுக்கு அருகிலே அழைத்து சென்றார்கள். பூரா அங்க இங்கிலாந்து நாட்டினுடைய கம்பெனிகளோடு ஒப்பந்தம் போட்டு பெட்ரோல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே நல்ல தரமான பெட்ரோல்கள் கிடைக்கக்கூடிய கிணறுகளாக கடல்கள் அமைந்திருக்கிறது. அப்ப உலக வாழ்க்கையினுடைய வளங்கள், உலகத்திலே மனிதன் வாழ்வதற்குண்டான எல்லா வளங்களின் அடிப்படைகளையும் அல்லாஹ் தஆலா அந்த கடலில் அமைத்திருக்கிறான் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. பெருமக்களே, கடலினுடைய பிரதானமான ஒரு உயர்ந்த பொருளை இந்த ஓதப்பட்ட சூரத்தில் அல்லாஹ் சொன்னார், வஹுவல்லதீ சஹ்ஹரல் பஹர, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கடலை வசப்படுத்தி தந்தான். லிதஹகுலு மின்ஹு லஹ்மன் தரியா, சுவையான புத்தம்புது உணவை சாப்பிடுவதற்காக. ஐஸ் வச்ச மீனை சாப்பிடுறதுக்கும் அது இல்லாம ஃப்ரெஷ்ஷான மீனை சாப்பிடுறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. பெருமக்களே, சாதாரணமானதல்ல. அல்லாஹ் தஆலா புத்தம்புதிய உணவு என்று சொல்லி காண்பிக்கிறான். ரொம்ப அற்புதமான உணவு என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அங்கே உள்ள பிரதானங்களிலே பிரதானமானது மீன்கள். வாழக்கூடிய மீன்களுக்கு வகையும் இல்லை, கணக்கும் இல்லை. எவ்வளவு பேர் பிடிக்கிறாங்க, எவ்வளவு காலம் பிடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அழியக்கூடிய மீன்களை பாருங்கள் நீங்கள். இனிமேல் மொத்தம் ஒரு நாட்டிலே, ஒரு பகுதியிலே, ஒரு மாநிலத்திலே, ஒரு நாடு முழுவதும், உலகம் முழுவதும் பார்த்தா எப்படி இருக்கும் பெருமக்களே? சில பகுதியிலே அந்த மக்களுடைய உணவே, அவங்களுடைய எல்லா காலத்தினுடைய உணவே மீன் தான். அப்படி எல்லாம் இருக்கிறது. அதனாலே இந்த மீன்கள் இருக்கிறதே அதனுடைய சங்கமமாக அல்லாஹ் தஆலா கடலை ஆக்கி வைத்திருக்கிறார். நாம் சாப்பிடுவதற்காக உள்ள உணவு மீன் பிரதானமானது அமைந்திருக்கிறது மாத்திரமல்ல, மீன்களிலே அதிசயிக்கத்தக்க மீன்கள் கடலிலே வாழ்கிறது.
அதிசயிக்கத்தக்க கடல், அதிசயிக்கத்தக்க மீன்கள் கடலிலே வாழ்கிறது. சில மீன்கள் இருக்கிறதாம் கடல் பகுதியில எதிரியை கண்டா பெருசாயிருமா, தன் அப்படியே பெருசாக்கிருமா. சின்ன மீனா தான் இருக்குமா, எதிரியை கண்டால் தன்னை பெரிதாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட மீன்கள் கடலிலே வாழ்கிறது. மீன்கள்னு சில மீன்கள் கடல்ல இருக்குதான். அது தன்னை விட 8 மடங்கு நீளமான கயிறு போன்ற ஒரு தூண்டிலை கொண்டு தன்னுடைய உணவை பிடித்து இழுத்து விடுமா. தூண்டில் மீன்கள் கடலிலே வாழக்கூடிய இவ்வளவு என்று இல்லை, வகை வகையாக அவ்வளவு மீன் இனங்களை அல்லாஹ் தஆலா வாழ வைத்திருக்கிறார். நாம் அறியாத எவ்வளவோ இனங்களை அல்லாஹ் தஆலா அங்கே வாழ வைத்திருக்கிறார். மின்சார மீன்கள் இருக்கிறது, தொட்டால் மனிதன் அவன் தான் இழந்து போய் விடுவான். அப்படி மீன்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அவுகதுலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜி யக்ஸாஹு மௌஜும் மின் ஃபௌகிஹி மௌஜும் மின் ஃபௌகிஹி. கடலில் சில பகுதி இருக்கிறது கடுமையான கும்மிருட்டு. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னான்னா, கையை நீட்டி பார்க்க தெரியாது. அந்த இருட்டுல நம்ம கையை நீட்டி பார்க்க தெரியாது, ஏன்னா அவ்வளவு கும்மிருட்டு. அப்படிப்பட்ட சில இடங்களையும் அல்லாஹ் தஆலா கடலிலே வைத்திருக்கிறான். அந்த கடல்களில் அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய மீன் இனங்களை எப்படி வைத்திருக்கிறான் சொன்னா, மின்சார மீன்கள் அவை வண்ண விளக்குகளை போல அது அந்த இடங்கள்ல தன்னுடைய உணவை தேடும் பொழுது, தன்னை தற்காத்துக் கொள்ளும் பொழுது, எதிரிகள் வருகிறார்களா என்று பார்ப்பதற்காக தன் உடலை அப்படியே மின்மயமாக்கும் வண்ண விளக்குகளுடைய அப்படியே ஜோடனையை போல நிலைகள் அமைந்திருக்கும் என்று பெருமக்கள். அதனாலே கடலிலே வாழக்கூடிய மீன்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, நிறம் மாறக்கூடிய மீன்கள் இருக்கிறது. அதே போல பறக்கும் மீன்கள் இருக்கிறது, மீன்களிலே பறக்கும் மீன்கள் இருக்கிறது. ஏராளமான கண்களை உடைய மீன்கள் இருக்கிறது. மீன்களுடைய வகைகள் இவ்வளவுதான் என்று இல்லை, அந்த அளவிற்கு பருவநிலைக்கு ஏற்ப, வாழும் இடங்களுக்கு ஏற்ப மாறுபட்ட தன்மை உள்ள மீன்கள். ஒரு இடத்துல கிடைக்கிற மீன் மாதிரி இன்னொரு இடத்துல இல்லை. இந்த ஊர்ல கிடைக்கிற மீன் ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எந்த மீன், இது தூத்துக்குடி மீனா, இது அந்த உடங்குடி மீனா, இது அங்கு உள்ள மீனா, அங்கு உள்ள மீனான்னு சொல்றாங்க இல்லையா. அந்த பகுதியிலே வாழக்கூடிய அந்த கடலினுடைய தன்மைக்கு ஏற்ப மீனுடைய சுவையும் அமைந்திருக்குமா. அதனால மீன்களை பொறுத்தவரையிலே கணக்கில்லாத வகையாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். இன்னும் மீன்கள்னா நாம சாப்பிடுற மீன் இனங்களை சொல்றோம், இது அல்லாத திமிங்கலங்கள் இருக்கிறது, சுறாக்கள் இருக்கிறது, டால்பின் இருக்கிறது, வகை வகையானது திமிங்கலங்கள். சில திமிங்கலம் இருக்குத கடலினுடைய மேல் பகுதியில் வந்து மூச்சை இழுக்குமா, 2 நொடி தான் மூச்சை இழுக்குமா. 2000க்கும் மேற்பட்ட ஒரு கணக்கு சொல்றாங்க. வாயுமண்டலம் உள்ள போயிருமா, பக்கத்துல நாமெல்லாம் உள்ள போயிருவோமா. அந்த அளவிற்கு ஒரு மூச்சை இழுக்கக்கூடியதுல அது ஒரு 2000 ஏதோ கணக்கு போட்டிருக்கிறாங்க. அது அப்படியே உள்ள இழுத்துரும். ஒரு 2 நொடிதான் மூச்சு வாங்கும், ஆனால் அவ்வளவு பொருள்களை உள்ள இழுக்கக்கூடிய அளவிற்கு வாயுவை உள்ள இழுத்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட நிலை. அதேபோல் அங்கே வாழக்கூடிய இந்த டால்பின் இனங்கள் அவைகளெல்லாம் பயிற்சி கொடுக்கப்பட்டால் மனிதனோடு சேர்ந்து அது விளையாடுவதற்கும், மனிதனுக்கு எல்லா விதமான எதிரிகளை கண்டுபிடிப்பதற்கும், எப்படி கல்பும் முஅல்லப் இருக்கிறதே, பழக்கப்பட்ட நாய்கள் எப்படி செய்கிறதோ அதே போல பழக்கப்படுத்தினால் அந்த டால்பின்கள் மனிதனுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை நடைமுறையிலே நாம பார்க்கிறோம், சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி இங்கே வாழக்கூடிய திமிங்கலங்கள், சுறாக்கள், எவ்வளவு மீன் இனத்தினுடைய வகை இப்படி அப்படி என்று இல்லை, அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு வைத்திருக்கிறான். அதே போல அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யஹ்ருஜு மின்ஹுமல் லுஅ்லுஉ வல் மர்ஜான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். அந்த கடல்களிலிருந்து அல்லாஹ் தஆலா முத்துக்களையும் பவளங்களையும் வெளிப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த கடல்களிலிருந்து முத்துக்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான், பவளங்களை வெளிப்படுத்துகிறான். நவரத்தினங்கள் இருக்கிறதே 9 இந்த கற்கள் இருக்குது இல்லையா, 9 வகையான கற்கள் நவரத்தினங்கள். இந்த நவரத்தினங்கள்லயே ஆக சிறந்த கற்கள் 2 தான், முத்தும் பவளம் தான். முத்தும் பவளம் தான், இதுதான் கமாலியத்தை பெற்றது என்று சொல்கிறார்கள். இந்த முத்தும் பவளமும் கிடைப்பது அது கடலில். முத்து என்பது சிப்பியின் வழியாக கிடைக்கிறது, பவளம் என்பது பாறைகளில். பவள பாறைகள் என்று இருக்கிறது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இருக்குதாங்க. பவளப்பாறைங்கன்னா ஏதோ அங்கனங்கன அப்படிங்கிறது அல்ல, இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பவளப்பாறையாகவே இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த பவளப்பாறைகள் அது உருவாகுவதற்கு அது எப்படிப்பட்ட இடங்கள் போதுமானது என்பதையும் எழுதியிருக்கிறார். அல்லாஹு தஆலா இந்த கடலில் இருந்து அவ்வளவு விலை உயர்ந்த அந்த முத்துக்களை, பவளங்களை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகிறான் சிப்பியின் வழியாக. அதே போல பாறைகளிலே பவளங்களை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். கடல்ல உள்ள பொருளையே ஆக உன்னதமான பொருள் கடல்ல வந்து மன்ஷஉல் மில், அது மில், உப்பு தான். உப்புன்னா ஏதோ நம்ம சாதாரணமா உப்பு தானே நினைக்க கூடாது. உப்பு தானே அப்படி சோத்துக்கு கடைசியா போடுற உப்பு தானே அப்படிங்கிறது இல்லை. உப்பு சாதாரணமான பொருள் அல்ல. உப்புன்னு சொன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த உப்புங்கிறது மாத்திரம் அல்ல, உப்பிலே அமைந்திருப்பது இருக்கிறதே ஒல் மில்ஹு முரக்கபும் மினல் கரோரி சோடிசம். உப்புல வந்து குளோரின் இருக்குது, சோடிசம் இருக்குது.
அதுதான் அந்த உப்பினுடைய அடிப்படையான தன்மை. இந்த குளோரின் வழியாக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய முடியும், அதே மாதிரி இந்த சோடியத்தின் வழியாக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய முடியும் என்று தொகுக்கிறார்கள். உலகத்தில் மனிதனை பொறுத்தவரையிலே ஒரு பொருளை பொறுத்தவரையில் அதை தூய்மையாக்க வேண்டுமானால் குளோரின் தேவை. ஒரு பொருளை தூய்மையாக்க, ஒரு பொருளை வெளுக்க, அதே போல மனிதர்கள் ஆபரேஷன் பண்ணும் பொழுது இன்னைக்கு இந்த மயக்க மருந்து கொடுக்கறாங்க இல்லையா, மயக்க மருந்து கொடுக்கறாங்க, குளோரின் தேவை, குளோரோஃபார்ம் கொடுக்கறாங்க இல்லையா, அதுக்கு அடிப்படையானது அது. அதனால இந்த குளோரின் இருக்குது, அது ஒரு முஹ்லிகா என்று எழுதுகிறார்கள். அரபியிலே அதை எழுதும் பொழுது ஜிஸ்முன் ராயிஹத்துன் முஹ்லிகா, அது ஒரு வகையான ஒரு அழிவை தரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பொருள், அது அழிவை தரக்கூடியது. அதனாலதான் விவசாயத்தில் இருந்து யுத்தகலம் வரை, விவசாயத்தில் என்ன பயன்படுதுன்னா உரங்களுக்கு அது தேவைப்படுதான், உரங்களுக்கு அது தேவைப்படுது. அந்த குளோரினோட வேற ஏதாவது பொருளை சேர்க்கும் பொழுது அது உரமாக மாறுகிறது. அதனால உரங்களில் இருந்து அதே போல யுத்தகலம் வரை அங்கே வெடிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் வெடிக்கணுமானா சின்ன வெடியில இருந்து ஆக பெரிய அந்த போரிலே பயன்படுத்தப்படக்கூடிய அவைகள் வரை வெடிக்க வேண்டுமானால் அதற்கு இந்த குளோரின் தேவைன்னு. அதனால அதிலிருந்து வரக்கூடிய பயன்பாடுகள் என்பது சாதாரணமானதல்ல. அதே போல இந்த கடல்ங்கிறது அதிசயிக்கத்தக்கது. அது இன்னும் அதனுடைய ஆழங்கள் சொன்ன அதனுடைய தத்துவங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உண்டான ஒரு நிலைப்பாடு அமைந்திருக்கிறது. கடலினுடைய ஆழத்தை சொல்லாங்க 4 கிலோமீட்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் வரை இருக்குதான். 50 கிலோமீட்டர் கீழே போலாமா. அதனுடைய சராசரியா ஓரம் மற்ற இடம் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது சராசரி 4 கிலோமீட்டர் எழுதுறாங்க. சில இடங்களிலே 50 கிலோமீட்டர் ஆழம் உள்ளே இருக்கிறது. அந்த அளவிற்கு அது உள்ளே செல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கொண்டதாக அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் எழுதுகிறார். அருமையான பெருமக்களே, உலகத்திலே மனித வாழ்க்கையினுடைய எல்லா வளங்களுக்கும் அடிப்படையாக கடல் தான் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை அந்த அளவிற்கு சூழ வைத்திருக்கிறான். சில கடல் இருக்குது, அதாவது கடல் மட்டத்திலிருந்து இது இவ்வளவு உயரத்தில் இருக்குது, கொடைக்கானல் கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி, ஊட்டி அடின்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி சில இடங்கள் இன்னும் இருக்கிறது கடல் மட்டத்தை விட அந்த ஊர் கீழே இருக்குதான். லட்சத்தீவுகளிலே சில ஊர்கள் இருக்கிறது, கடல் மட்டம் உயர்ந்து இருக்கும், ஆனால் அந்த ஊர் உள்ள இருக்கும். அப்படி இருக்கிறது. அந்த ஊர்ல மக்கள் வாழ்றாங்க, அந்த ஊர்ல கல்யாணம் முடிக்கிறாங்க, அந்த ஊர்ல புள்ள பெத்துக்கிறாங்க, அந்த ஊர்ல மக்கள் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடல் மட்டத்தை அல்லாஹ் தஆலா உயர்வாக ஆக்கி பூமியினுடைய மட்டத்தை அல்லாஹ் கீழாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த கடல் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டிலே அது தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இந்த கடலை பற்றி பல்வேறு செய்திகள் வருகிறது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் இருந்தாலும் கடலை பார்த்தது இல்லையா, உமர் ரலியல்லாஹு கடலை பார்த்தது இல்லையா. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்க அங்க இருந்து எழுதுனாங்களா, இந்த மாதிரி கடல்னு ஒரு இடம் இருக்குது, இதை பத்தி நாங்க உங்களுக்கு சொல்லவா, இதை தாண்டி நாங்க போவான்னு கேட்டாங்களாம். உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, சிஃப்லி அல் பஹர், கடல்னா என்ன எனக்கு எழுதுங்கன்னு சொன்னாங்களாம். கடல்னா என்னங்கன்னு கேட்டாங்களாம். கடல் தெரியாத ஆளு கடலை சொல்லணும் இல்லை அப்படின்னு. உடனே அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதுனாங்களாம், இன்னி ராயித்து ஹல்கன் கஸீரா யர்கபுஹு ஹல்குன் ஸகீர். மனித கூட்டம் எல்லாம் பயணம் செய்தாலும் கூட அதெல்லாம் ஏதோ இந்த சில்ற மாதிரி தெரியுதுன்னாங்களாம். நாம தான் ஹல்குகளில் பெரிய படைப்பினங்கள், நாம அதில் பயணம் செய்யும் பொழுது பார்த்தா அது ரொம்ப சின்னது மாதிரி தெரியுது. இந்த சாதாரணமா பெரிய பெரிய கப்பல்கள் போகும்பொழுது பார்த்தா கூட ஏதோ ஒரு தூரத்துல இருந்து பார்த்தா சின்ன பொடிதா தெரிகிறது இல்லையா. அதே மாதிரி படைப்பினங்களில் சிறந்தவர்களான பெரியவர்களான நாம் அதிலே செல்லும் பொழுது ரொம்ப சின்ன படைப்பு போல நாம் தோற்றமளிக்கிறோம் என்று கடலை பற்றி எழுதினார்கள். லைஸ ஃபீஹி இல்ல ஸமா வல் மா, கடல்ல போனா வானத்தையும் தண்ணி தவிர ஒன்றும் தெரியலன்னாங்களாம் அவங்க. கடல்ல போனா லைஸ ஃபீஹி இல்ல ஸமா வல் மா, வானத்தையும் தண்ணி தவிர ஒண்ணுமே தெரியல. நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகும்பொழுது கடல்ல போகும்பொழுது 7 நாள் பயணம், வரும்பொழுது 8 நாள். சுப்ஹானல்லாஹ், ஒரு பறவை கூட கிடையாதுங்க, ஒரு பறவை பார்க்க முடியல. பூரா 8 திக்கும் கடல் தான். முடிச்சு பார்த்தா கடலா தான் இருக்கு, தண்ணியா தான் இருக்கு, வானம் தெரியுது, கடல் தெரியுது. அவங்க எழுதின வார்த்தை எழுதின வார்த்தை போல வானத்தையும் தண்ணீரையும் தவிர ஒன்றுமே தெரியவில்லை எழுதினாங்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அது அருமையான பெருமக்களே, அதிசயிக்கத்தக்க ஒரு நிலைப்பாடாக கடல் அமைந்திருக்கிறது. கடலினுடைய ரகசியங்கள் முடிவில்லாதது என்று பெருமக்கள் எழுதுகிறார்கள். அந்த கடலினுடைய நிலைப்பாடுகளிலே உள்ள ஒரு ஒன்றுதான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். அங்கதான் வாழ்றாங்க. அவங்களை பற்றி நாளைக்கு வருது, குர்ஆன் ஷரீஃபில் ஓதப்படக்கூடிய ஆயத்திலே வருதுங்கிற காரணத்தினால அது ரகசியங்களின் உலகம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம விளங்குவோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அருள்முறை இறக்கப்பட்ட புனிதமான இந்த குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட இந்த மாதத்திலே குர்ஆனுடைய விளக்கத்தை அதிகம் பெறுவதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. குர்ஆனுடையவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் ஞாயிற்றுக்கிழமை